உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எங்கேயும் போக கூடாது. ராதாவுக்கு ஆபத்து குளிரால இல்ல, உங்களாலதான். இங்க இருந்து வெளியே போனா கண்டிப்பா ஏதாவது சதி பண்ணுவீங்க. என்ன இந்த இடத்துல இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இது ஹாஸ்பிட்டல், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நானும் அததாம்மா சொல்றேன். இங்க பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருங்க. இது ஹாஸ்பிட்டல். இவங்க 2 பேரையும் நம்ம இங்கேயே லாக் பண்ணிரலாம். வாட்? அப்பதான் எதுவும் பண்ணாம இருப்பாங்க. என்ன பேசிட்டு இருக்க? பைத்தியம் பிடிச்சிருக்க உனக்கு? ஏமா காது, இங்க நடக்கிற அநியாயத்தை நீ பார்த்துட்டு தானே இருக்க. நீ பெத்த பொண்ணும் உன்னோட பேத்தியும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாரு. புரிய வையா உங்களுக்கு? பேசு காது. அடிய கீர்த்தி எதுக்கடி கிட்ட வர? குஷி காது. மோகன், அம்மா இவங்கள ஸ்டாப் பண்ணுங்க, என்ன பண்றாங்கன்னு பாருங்க. என்னடி பண்ற? நான் தாண்டி உன்னை கஷ்டப்பட்டு போதும், நிறுத்துங்க அஜிதண்ணா. இல்லையா? உன்னை என்னடி பண்ற? கீர்த்தி, கீர்த்தி, கதவை தரடி சொல்றல. எங்க ராதா கண்முழிச்சு பாக்குற வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. வெரி குட் குஷி, நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க. அட கடவுளே, நம்ம போட்ட மொத்த பிளானுமே வீணாயிடுச்சே. இப்ப நம்ம என்ன பண்றது? அம்மா, ஆமா, அந்த ராதா வாயை திறந்து ஏதாவது சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட கதை மொத்தமா முடிஞ்சிரும். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் விடுங்க, மோகன் என்ன சுத்தமா வெறுத்துருவாமா. அதுக்கப்புறமா அவன் என்ன சும்மாவும் விட மாட்டான், என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவான். இத பாருங்கம்மா, இது வரைக்கும் மோகனோட லைஃப்ல நிறைய கெடுதல்லாம் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல துளசி வேற இறந்தும் போயிருக்கா. காப்பாத்துங்க மோகன். ஆனா இது வரைக்கும் மோகன் என் மேல கோவப்பட்டதே இல்ல. ஆனா இப்ப அவனை பாருங்க, ராதா மேல இருந்து அவன் பார்வை அகலவே மாட்டேங்குது. இப்ப ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்கு, அந்த ராதா எழுந்துக்காம அப்படியே அவ செத்து போயிடணும். மிஸ்டர் மோகன் சார், உங்களோட மனைவி குஷி, உன்னோட அம்மா ரொம்பவும் தைரியசாலி. என்னோட 20 வருஷ கரியர்ல நான் இவ்வளோ தைரியமான பேஷண்ட்டை பார்த்ததே இல்லை. இருந்தாலும் உங்களை நாம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தாலும் பிரச்சனை தான். அடுத்த 12 hours அவங்க கடந்துட்டாங்கன்னா, ஐ மீன் அந்த கோல்டு ஸ்டோரேஜில் நடந்த அதிசயத்தை விட ரொம்ப பெரிய மிராக்கிளாக இருக்கும். என்ன காரியம் பண்ணிருக்க? என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்க வந்தவளை இப்படி இருட்டறைக்குள்ள தள்ளி விட்டுட்டனே. அஜித் மாமா, அந்த டாக்டர் அங்கிள் ராதாவை பத்தி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அவ நல்லா இருக்கால? ராதாவுக்கு எதுவும் ஆகாதுல்ல? ஏற்கனவே ஒரு வாட்டி நான் எங்க அம்மாவை இழந்துட்டேன். இப்ப ராதாவை நான் இழக்க மாட்டேன். ஏன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ராதா நல்லாயிட்டு வந்துருவாள. டோன்ட் வரி குஷி, ராதாவுக்கு எதுவும் ஆகாது, அவ சீக்கிரம் குணமாயிடுவா. கீர்த்தி,
குஷிக்கு பொய்யான நம்பிக்கையெல்லாம் கொடுக்காத. ஒருவேளை அந்த நம்பிக்கை உடைஞ்சா அவளால அதை தாங்கிக்க முடியாது. அம்மா, நான் பொய்யான எதிர்பார்ப்பை கொடுக்கலம்மா, பொய்யான நம்பிக்கையையும் அவளுக்கு கொடுக்கல. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, ராதா சீக்கிரம் குணமாயிடுவா. ஆமா கீர்த்தி, நானும் அந்த கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டேன், நீ சொல்றது உண்மையாகணும். உன்னோட நம்பிக்கை, மோகனோட காதல், ராதாவோட தாய் பாசம் ஜெயிக்கணும். என் மேல கோவமா இருக்கியா? நான் இனிமே நீ என் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு சொன்னதுக்காக என்னை விட்டு ஒரேடியா போயிடணும்னு ஏதாவது பிளான் பண்ணிருக்கேன்? இவ்வளவு நாளா என் கூடவே இருக்க, நான் பேசுற எதையும் சீரியஸா எடுத்துக்க கூடாதுங்கிற விஷயம் உனக்கு இந்த நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. வாழ்க்கையும் விதியுமே என்ன சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல, அப்படி இருக்கும்போது நீயே சீரியஸா எடுத்துக்கிற. ராதா, உனக்கு தான் தெரியல நான் முன்கோபக்காரன், கொஞ்சம் ஓவரா பேசுவேன்னு. கோவம் மனுஷனுடைய கண்ணை மறைச்சிரும், அவன் அந்த நேரத்துல கண்டபடி உளருவான். அப்பெல்லாம் மூளையை விட வாய் தான் ரொம்ப அதிகமா வேலை செய்யும். உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு முட்டாள், நான் ஒரு இடியட், நான் ஒரு ஸ்டூபிட். ஆனா இந்த இடியட்டோட பேச்ச பெருசா எடுத்துக்கிட்டு நீ எப்படி அந்த வீட்டை விட்டே போலான்ற முடிவு எடுக்கலாம்? இப்போ இந்த ஸ்டூபிடான பிளானை விட்டுட்டு உடனே எந்திரி ராதா. ராதா எந்திரி ப்ளீஸ். ராதா எந்திரி, எழுந்திரு ராதா ப்ளீஸ். மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.